ஹாய், ஏன் நீயோட எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? எங்களோட கொரோனா தோட்டத்துக்கு தான் இளநீ போடுறதுக்காக போயிட்டுருக்கோம். இளநீ இருக்கா இல்லையான்னு தெரியல. காய் முத்திருச்சா? ஏன்னா எங்கள் அப்பா மரம் ஏற முடியாது, அவருக்கு கால்வலி. முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் பேக்லாம் ஒரு நாளைக்கு 10 மரம்னா கூட ஏறுவார். இப்போல்லாம் அவருக்கு கால்வலி வந்ததுனால மரம் ஏற முடியாது. அடுத்து இனிமேல் என் பையன்தான் ட்ரைனிங் எடுக்க போகிறான் மரம் ஏறுறதுக்கு. வந்துருச்சே எங்களோட கொரோனா தோட்டம். உன் ஃபேஸை காட்டுங்க. வந்துருச்சு, தெரியுதுங்களா? இதுதான் எங்கள் கொரோனா தோட்டம். புண்டு புண்டு காய் வச்சுருக்கோம். அங்கதான் நாங்கள் வலை ஓட்டினோம். அந்த மரத்துல தான் இளநீ போட போறோம். இந்த மரத்துல தான் ஏறி இளநீ போட போறாரு. காய் தெரியுதுங்களா? இந்த இளநீ ஒசூர்லாம் எப்படியும் 80 ருபீஸ்க்கு மேலே இருக்கும். அங்கே ஒசூர்ல இளநீ கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும். வெயிட் பண்ணு தாத்தாவர்கிட்ட. குப்பை மேனி பாருங்க, எவ்வளோ விதையே இல்லாமல் நிறைய முளைச்சிருக்கு இந்த வயலில் கூட. அப்புறம் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கஷாயம் போடுறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இதுதான் குப்பை மேனியில். இதுதான் சிலோன் பசலை. இதுவும் கொரோனா டைமில் வச்சது தான். எல்லாம் தண்ணி இல்லாமல் ட்ரை ஆயிடுச்சு. இல்லைன்னா நிறையா வளர்ந்துருக்கும். இதையும் கொண்டு போய் பாட்டில் வைக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து முளைச்சிருக்கா இந்த தென்னை மரத்துக்கிட்ட. தென்னை மரத்து மேலேயே முளைச்சிருக்கா. ஒரே ஒரு ரணகல்லி தான் இருக்கு. எங்கள் ஊர் எடப்பாடி கிளைமேட்டுக்கு பட்டர் ஃப்ரூட்டெல்லாம் வருமானு நினச்சிட்டு இருந்தேன். இது ஆக்சுவலாக தீ பட்டுருச்சு. பக்கத்தில் ஒரு இதுக்கு தீ வைக்கும்போது தீ பட்டுருச்சு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய மரமாக வளர்ந்துருக்கும். என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, தென்னை மரத்துக்கு பக்கத்துலேயே வச்சிட்டோம். பாருங்கள், தென்னை மரம் இருக்கா, இதுக்கு பக்கத்துலேயே ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்லேயே இந்த மரத்தை வச்சதுனால சரியாக வளரல. இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு. அது லாஸ்ட் இயர் சம்மருக்கெல்லாம் செம்ம தண்ணி ப்ராப்ளம். அப்பா குடத்துல கொண்டு வந்து, எனக்கு பிடிக்குமேங்கிறதுக்காக எங்கள் அப்பா குடத்துல கொண்டு வந்து ஊற்றுனார். அதுவும் இந்த ஆப்பிள் செடியும் HRM 99 இந்த 2 பிளான்ட்டையும் குடத்துல தண்ணி ஊற்றி காப்பாற்றி வச்சுருக்காரு. பாருங்க, இது ஒரு மூலிகை செடி வளர்ந்துருக்கு, முசுமுசுக்கை. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறையா இருக்குது, தோட்டத்தில் வளர்ந்துருக்கு.